அள்ளி, அந்த பையன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க வாடா. என்னடா சிரிக்கிற? அடா போடானா மரியாதை கட்டிடும். பிரசிடென்ட் பொண்ணுங்கிற தைரியமா? பல்ல கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொடி பசங்களெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கேன், பார்த்து சிரிச்சேன். தடிப்பயல, உனக்கு தைரியம் தான், வாடா. வரவா? வா. வரவா? வாடா. வாங்கடா. பாத்துடலாம். கரெக்டா? அடி. வேட்டி குடி. அரஞ்சு என்ன பாரு. என்னடி அவ்வளவுதானா? ஆட்டம் அவ்வளவுதானான்னு கேட்டேன். யார் சொன்னது? சத்தம் வாடி. ஐயோ ஐயோ, பாவடை கிழிஞ்சு போச்சு. ஆயாண்டி, குடோன்ல சரக்கு இருப்பு என்ன இருக்குன்னு அந்த கிளர்க்கு பையனை வந்து சொல்ல சொன்னே, சொன்னியா? கணக்கு எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரேனாரு, வந்துருவாருங்க. ஏ அலி, எப்படி கிழிஞ்சது புது பாவாடை? தடுகட ஆடினா அவன் இல்ல, அவன் யாடி? அவன் இல்ல அந்த தடிச்சு இல்ல குண்டு புஷ்பா, அவதான் கிழிச்சு விட்டா. ஆனா நல்லா அடிச்சுட்டேன். ஐயோ ஏண்டி, தெருவுல எப்படியேவா வந்த? இல்ல புடிச்சிட்டு தான் வந்தேம்மா. சரி சரி, உள்ள போய் துணியை மாத்து போ. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு. என்னடி இது? ஐயோ மறந்தே போயிட்டேமா. இந்த அப்படி ஏ புஷ்பா, தூங்கு மஞ்சி, எந்திரிச்சு வாடி, தடுகுடு விளையாடலாம். ஏ சோம்பேறி, வர்றியா இல்லையாடி? ஏண்டி இவ்வளவு லேட்டு? ஏண்டி இப்படி கத்துற? எனக்கு என்ன காசு செவிடா? உனக்கு காது செவிடு இல்ல, அங்கதான் செவிடு. போலாமா? போலாம் வா. வேற என்ன பண்றது? எங்கடா இப்ப திடீர்னு எந்திரிச்சு புறப்பட்ட? கோயிலுக்கு போறப்பா, கோயிலுக்கு. எத்தனை நாளா அந்த பக்தி? இப்பதான்ப்பா ஒரு 4 நாளா வந்துடுறேன். பையன் அடிக்கடி சிரிக்கிறான்.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ ஏன் அவனை பிடிச்ச? நான் பிடிச்சா அவனுக்கு என்ன பொறாமையா இருக்கா? நீ அவனை பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். சரியான இவ்வளவு இருப்படி. சரி சரி வா. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க. வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. ஆமா. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள கொட்டலே இருக்கு. நீ தானே இந்த மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன். அதனாலதான் என் வயித்துல 8 வருஷமா ஒரு பிள்ளைய காணோம். அந்த டாக்டர்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல. எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாட்டிங்க. என்னய்யா பேர சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிட்டியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி? இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்துமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. என்ன பாவம் பண்ணியோ? சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு ஏனுங்க பொண்டாட்டி? கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். ஏனுங்க பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோரு கேட்டா குழந்தைங்கிறீங்க. ஏனுங்க பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். இது
படிச்சிட்டு உனக்கு ஏமா இந்த வம்பு? வயசு பொண்ணு தனியா வந்திருக்க, உன்னை இந்த பிள்ளையார் தான் காப்பாத்தணும். வாங்க காளி என்ன, வாங்க. வணக்கம். வணக்கம் காளி என்ன. வணக்கம் கும்பிடுறியா? நல்லா இருறா. காளி வண்டியில யாரு? முறை பொண்ணா? ஐயோ வாயா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. அது என்னமாடா, எப்பவும் பொண்ணோட பார்த்தது இல்ல, அதான் கேட்டேன். கைப்புடி கால் புடி இதுக்கெல்லாம் பக்கடா சூரணம் 3 வேளை சாப்பிட்டா சரியா போயிடும். டாக்டர் அம்மா. வைத்தியரே, நம்ம ஊருக்கு டாக்டர் அம்மா வந்தாச்சியா? நான் வரதே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். ஓ, என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி? அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊர் பிரசிடென்ட் ஐயா, ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடென்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆளைய கொண்டு வந்துட்டீங்களா அப்பா? வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்கன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன், தும்பிக்கைன்னு நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி குடும்பத்தாள், நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சு தான். நம்ம ஊருக்கு அருண். வணக்கங்க. இவருதான் கைத்தடி. பிறக்கும் போதே கொடையோட பிறந்தாரா என்னவா, எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டு வாடா. அவசரப்படாத, போடா சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அப்ப நான் வரட்டா? இது ஏங்க வேஷ்டி ஆகுன்னு போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா. வேஷ்டியே வேண்டாங்கிறீங்களா? ஓ ஓ ஓ, ஆஸ்பத்திரி வந்தாச்சு, இறங்குறது. என்னாச்சு டாக்டர்மா? ஒண்ணு இல்ல. இத பார்த்தா பயந்துட்டீங்க. செத்த நேரத்துக்கு வாத்தியார் வீட்டுல இருங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. ஐயா தான் நம்ம ஊர் பள்ளிக்கூட வாத்தியார்.
மாமா இன்னைக்கு எனக்கு பர்த்டே மாமா. Is it? Oh, my child. God bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்திருமா. டாக்டர் அம்மா, இந்த ஊர்லயே ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு, அது நம்ம ஐயா தான். தம்பிக்கு என் மேல ஏதோ ஒரு பிரியம், கொஞ்சம் மிகப்படுத்தியே சொல்லு. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் தலைவரா? இல்ல, பாக்குறவங்க எல்லாம் பயந்து மரியாதை குடுக்கறாங்களேன்னு கேட்டேன். அந்த மரியாதையை அவன் தலைவனா இருந்து சம்பாதிக்கலம்மா, தொண்டனா இருந்து சம்பாதிச்சான். ஐயா, டாக்டர் அம்மா இங்க சத்த இருக்கட்டும், நான் போய் ஆஸ்பத்திரி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. எங்கடா ஓடுற? வாடா இங்க. இப்படி வா. இது நம்ம ஊர் டாக்டர் அம்மா. வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். என்ன ஓடுறான்பா கத்தி பயல? பேச தெரியுது இல்ல? ஒழுங்கா நின்னு வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். வணக்கம். அம்மா, இவன் வேளா வேலைக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது, கை கால் வேற நடுங்குது. அதனால ஏதாவது மருந்து இருந்து கொடுங்களேன். அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். சரி டாக்டர் அம்மா, நான் வரமா. இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உங்க பையனா? அந்த பாக்கியம் தான் எனக்கு ஆண்டவன் கொடுக்கலையே. அதனாலதான் அந்த அனாதை பையனை எடுத்து என் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க அம்மா, ஒண்ணும் பயப்படாதீங்க. ராத்திரி ஒரு வேளை, காலையில ஒரு வேளை. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. இப்படித்தான் ஒரு டாக்டரை கொஞ்ச நாளைக்கு புத்தி படுபாவி பசங்க கொட்டு போட்டானுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க. டாக்டர் அம்மா, பெட்டி என்கிட்ட கொடுங்க. பார்த்து வாங்க. ஏங்க டாக்டர் அம்மா திடீர்னு மூணு ஆயிட்டீங்க? பாத்தீங்களா, என்கிட்ட மறைக்கிறீங்களே. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த ஊர்ல பரமசிவங்கிறது யாரு? பரமசிவமா? ஆமா. எதுக்குங்க? அவர் நான் பாக்கணும். முடியாதுங்களே, வெட்டி விட்டானுங்களே. எதுக்கு? இங்க நல்லவங்க யாரும் இருக்க விட மாட்டானுங்க, பிடிக்காது. செத்த முன்னாடி இந்த ஆயா என்ன சொல்லுச்சு? அந்த டாக்டர் இந்த ஊருக்கு எவ்வளவு உழைச்சாரு, அவருக்கு இந்த பரமசிவன் எவ்வளவு ஒத்தாசை பண்ணாரு. தப்பு தானுங்களே, செய்யலாமா? அதான் ஒட்டு மொத்தமா வெட்டி விட்டானுங்க. வண்டியை நிறுத்தினேன். ஐயா, பொண்ணு கொண்டு போய் பட்டணத்தை விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கு. உதவி செய்யுங்க. என்னங்க இது? எங்க அப்பா செத்ததுக்கு நீங்க எங்க அழுகுறீங்க? என்னங்க? நீங்க பரமசிவத்தோட பிள்ளையா? ஆமா. உங்க பேர் முத்து இல்ல? காளி முத்துன்னு எங்க அப்பே வச்சான். முத்த வெட்டி போட்டு காளி என்ன இந்த ஊர் வச்சது. நீங்க தானே முத்து? சத்தியமா நான் தாங்க முத்து. ஆத்தாடியோ, ஏண்டா பயமுள்ள, எப்ப பார்த்தாலும் டாக்டர் பொண்ணோட ஏண்டா சுத்துறா? நாங்க லவ் பண்றோம். லவ்வா?
ஏண்டி பொண்ணு இவளே கட்டிய போறா? ஏன் நான் கட்டிக்கல நீ கட்டிக்கலான்னு பாக்குறியா? அடி என்னங்க? ஒண்ணு இல்ல. அட, சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன் இல்லைங்க. ஆமா, அந்த டாக்டர் பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேங்க. அவ மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பிள்ளைய பெற்றிருப்பேங்க. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணாளா? இல்லாம இருந்தா ஒரு நாளைக்கு 1000 தடவை முத்து முத்துன்னு என் பின்னால சுத்திட்டு வருவாளா? காதல் கீதல்லாம் என்னன்னு தெரியாத வயசுங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாண ஆசை வரும்போதெல்லாம் அந்த வசந்தி பொண்ணு தாங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவ இருக்கிற மனசுல இன்னொருத்திய வைக்க என் மனசு இடம் தரல. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் விரும்புறீங்களே, இப்ப அந்த வசந்தி உங்க எதுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அப்படியே கட்டி பிடிச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். நீங்க சும்மா சொல்றீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களால அது முடியாது. எங்க அவளை வர சொல்லுங்க பாக்கலாம். வர சொல்லட்டுமா? நிஜமா வர சொல்லட்டுமா? வர சொல்லிடுவேன். அடிபட்டுருச்சா? ரொம்ப நல்லது. இத பாக்குறப்ப என் நினைப்பு வரணுமே. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? ஆவோன்னு வீரம் பேசுனீங்க. நான் ஒண்ணு தப்பா பேசலீங்களே. வரங்க. ஐயோ, என்னோட பாக்ஸ் பெட்டியா?